எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் 9th தான் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ சியூடி, பிஜி ஸ்கோர் கார்டும் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சியூடிஎன் அஃபிஷியல் வெப்சைட்ல நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம கோ த்ரூ பண்ணிடலாம். கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் என்னென்ன டீடைல்ஸ் கேட்குறாங்க நான் கேப்சர் பண்ணி ஃபுல்லாக கிளியராக வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என் கூடயே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக என் கூடயே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். வேறு ஏதாவது நடுவில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணலாம். ஸோ வீடியோட எண்டில் உங்களோட அப்ளிகேஷனுமே முடிஞ்சிருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் சியூடிஎனோட அஃபிஷியல் வெப்சைட். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அட்மிஷன் 2025 to 2026ன்னு ஒரு பாக்ஸ் தெரியுது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இப்போ நான் யூஜிக்கு பண்ணி காமிக்கிறேன். சாரி, பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு, பிஜி 2 இயர் ப்ரோக்ராம்க்கு. ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ இதில் ஒரு டீட்டெயிலாக குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டு. ஆக்சுவலி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்குமே இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இது எல்லாத்துக்குமே ஒரே போர்ட்டலில் தான் நம்ம போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸில் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பியூ அப்ளை பண்ணுற போது சிங்கிள் கேர்ள் சைல்டான்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கல. பட் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ கொஞ்சம் சில விஷயம்லாம் டிஃபர் ஆகுது. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வீடியோவை ப்ராப்பராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சிங்கிள் கேர்ள் சைல்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தான் இது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ப்ரூஃப் வாங்கிட்டு. நெக்ஸ்ட் லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் இல்லை, ஸ்பெசிஃபிக்கான பீப்புளுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் சமர்த் போர்ட்டல் ஃபார் பிஜி அட்மிஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா சில பேசிக் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் உங்களோட ஸ்கோர் கார்டு எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சியூடிஎனுக்கு அதோட லிங்க் இங்கே இருக்குது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு 24th May ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9th ஜூன் வரைக்கும் நமக்கு இருக்குது. அண்ட் தென் எல்லாமே ஆன்லைனில் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் ஏதாவது இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியல, அதாவது 9th June அப்ளை பண்ண முடியலன்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேண்ட் ரிட்டன் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஒரு பிளெயின் பேப்பரில் நீங்கள் எழுதி கொடுக்கணும் வித் ரீசன். அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ நீங்கள் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு என்னெல்லாம் அப்டேட்ஸ் வேணுமோ சியூடிஎன் வெப்சைட்டை அடிக்கடி விசிட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நமக்கு வந்துட்டு சேமாக தான் இருக்குது பியூவில் பார்த்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப 250. ஸோ இட் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு சியூடிஎன்ல இப்போ நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 250. அது இல்லாமல் இன்னும் ஒரு கோர்ஸோ 2 கோர்ஸோ அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணீங்கன்னா, ஐ மீன் அப்ளை பண்ணீங்கன்னா அப்போ உங்களோட ப்ரோக்ராம் ஃபீஸ் வந்து 100 rupees மட்டும்தான். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் போடுறேன்னா 250 பே பண்ணுவேன் அந்த ஒரு கோர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நான் அடிஷ்னலாக எவ்வளோ ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணுறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ். ஓகே, இது வந்து எஸ்சிஎன் எஸ்டிக்கு. நெக்ஸ்ட் பிடபிள்யூ டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து நோ ஃபீஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரோக்ராம் செலெக்ஷன். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் குயிக்காக எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் மிஸ் பண்ணி அப்ளிகேஷனில் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தட் ஆர் ரெக்வயர்ட். ஸோ இதுவுமே இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போவே முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ கொஞ்சம் ரீசெண்டான ஃபோட்டோவே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஆல்ரெடி சியூடிக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதே ரீசெண்டான ஃபோட்டோவாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட 10th கிளாஸ் மார்க் ஷீட்டு, தென் ஹையர் செகண்டரி தட் இஸ் 12th. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு செமஸ்டர் மார்க் ஷீட்லாம் யூஜிக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ ஃபைனல் செம் முடியலன்னா அதுக்குமே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே நமக்கு வந்திருக்கும் அது. அண்ட் ஸ்கூலில் வாங்கின ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டேட் வந்துட்டு இஃப் அப்ளிகபிள் இஷ்யூட் ஃப்ரம். ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஏதாவது இருக்கா நம்ம அப்ளை பண்ணுறப்போ பார்க்கலாம். அண்ட் அஃபிடவிட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேர்ள் சைல்டு கேட்டகரி நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது அப்ளிகபிள் ஆனால் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு 200 ஸ்டாம்ப் பேப்பர் அது நீங்கள் கடையில் போய் கேட்டாலே ஸ்டேஷனரியில் கொடுப்பாங்க. அந்த அஃபிடவிட் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பிஹெச் சர்டிஃபிகேட் அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஆஃப் காஷ்மீரி மைக்ரண்ட் அண்ட் காஷ்மீரி பண்டிட் ஆர் காஷ்மீரி ஹிந்து அவங்களுக்கு, சர்டிஃபிகேட் ஆஃப் வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட்
அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இன் கேஸ் ஆஃப் நான் சப்மிஷன் ஆஃப் எனி ரெக்வயர்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் ஏதாவது ஒன்றில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்டரியாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் உங்களோட ஏதோ ஒரு ரீசனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த 9th of Juneக்குள்ளே அப்ளை பண்ண முடியல, அப்லோட் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லை. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அது மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் பார்த்தோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. லிங்க் வந்துட்டு எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுன்றது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்ல. ஃபைனலாக நீங்கள் இந்த லிங்க்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்ம சியூடி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ண போகிறோம். சியூடி எக்ஸாம் ப்ரோக்ராம், பிஜி ப்ரோக்ராம்க்காக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒரு ஆரஞ்ச் கலர் பாக்ஸ் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நேம், நீங்கள் மீதி என்ன டீட்டெயில்ஸ் ஃபாதரோ மதர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் என்டர் பண்ணியிருப்பீங்களா, அது உங்களோட கிளாஸ் 10 மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடுறப்பே இதே மாதிரி கரெக்ட் நேம் தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, ஆல்ரெடி நீங்கள் சியூடிக்கு என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கிறோ ப்ரிஃபரபிளாக அதே இங்கே யூஸ் பண்ணுங்கள். அந்த இமெயில் ஐடி ஷுட் பி ஆக்டிவ். ஓகே, பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த அப்டேட் உங்களுக்கு இமெயில் ஐடியில் தான் வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக்டிவாக இருக்கணும், ஃபங்க்ஷனலாக இருக்கணும், பிகாஸ் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் லேட்டஸ்ட் கூகுள் க்ரோம் வந்து வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் டூ இட் இன் லேப்டாப் ஆர் சம் மானிட்டர். ஓகே, மொபைலில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, அவ்வளோ கிளியராக இருக்காது அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டோமா, இங்கே உங்களோட சியூஇடி அப்ளிகேஷன் நம்பர், ஓகே, அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் என்ன டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறமா ரெஜிஸ்டர்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை அகெயின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்படி வரும்னு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பேஜில் போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஐம் சாரிடா. ஸோ ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இங்கே வெரிஃபை அக்கௌண்ட் இருக்கும், உங்களோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் செட் பண்ணி சொல்லி கேட்கும். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை ஏதாவது கொடுத்துக்கோங்க, உங்கள் நேம் அந்த மாதிரி வைக்காமல். ஸோ செட் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை நீங்கள் ரீஎன்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபின்னு கொடுங்க. ஸோ ஓடிபி சப்மிட் ஆகிடுச்சுன்னா திருப்பி இதே மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். அதில் உங்களோட லாகின் பேஜ் மாதிரி அதில் சியூடி அப்ளிகேஷன் அகெயின் போட்டுட்டு பாஸ்வேர்ட் வந்துட்டு இப்போ நம்ம செட் பண்ணோம்ல அதை என்டர் பண்ணணும். அகெயின் நீங்கள் கேப்சா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்டர் பண்ணணும். ஸோ இதோட நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு வெல்கம், உங்கள் நேம் இருக்கும், கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல், இங்கே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எங்கேயுமே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அது எல்லாமே நான் ஹைட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியல. ஸோ இங்கே பிளாங்காக இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே இருக்கும், இங்கேயுமே மென்ஷன் ஆகியிருக்கும். அண்ட் தென் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி, இப்போ எதில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில் அண்ட் இன்னைக்கு டேட் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கா, கிரே கலர் பாக்ஸில், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 4 டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரொஃபைல் பேஸ்டாக பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நம்மளோட கோர்ஸ் செலெக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் தான். அதில் உங்களோட நேம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல், ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏஜ் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி எவ்வளோ மந்த்ஸ், இயர்ஸ் அந்த மாதிரி போட்டுரும். அண்ட் தென் கேட்டகரி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இடபிள்யூஎஸ் நான் கிளிக் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி காட்டுதா. இதில் வந்துட்டு டேட் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும்னா த சர்டிஃபிகேட் மஸ்ட் பி இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1st of April 2025. நம்ம வந்துட்டு பியூ யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறப்ப பார்க்குறப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா 1st Januக்கு அப்புறமே இருந்தால் ஓகேன்னு இருந்துச்சு. ஆனால் சியூடிஎன்ல நமக்கு 1st April 2025 நீங்கள் அப்லோட் பண்ணுற இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டேட்டு அதை எப்போ இஷ்யூ ஆகிருக்கும்னா இந்த வருஷம் April 1st அப்புறம் இருந்தால் மட்டுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா 1 or 2 வீக்ஸில் கொடுத்துருவாங்க, நமக்கு டைம் இருக்குது. இஃப் இன் கேஸ் என்னன்னாலும் நீங்கள் நேரில் போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு எக்ஸாம் கோர்ஸ்க்காக அப்ளை பண்ணுறேன், எனக்கு சீக்கிரம் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது கிடைச்ச உடனே உங்களுக்கு கேட்டகரி, சர்டிஃபிகேட் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் என்னைக்கு அந்த டேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதோட இன்ஃபர்மேஷனும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்துட்டு எல்லா கேட்டகரிக்கும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் இடபிள்யூஎஸ் செலக்ட் பண்ணனால கேட்குறாங்க, அதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க.
தென் அப்ளிகன்ஸ் ரெஜிஸ்டர்டு மெயில் அதுவுமே பாப்புலேட் ஆயிருக்கும். ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆயிருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு ஆல்டர்னேட் மெயில் ஆர் மொபைல் நம்பர் மெயில் வந்து மேண்டட்டரி இல்ல. ஆனா மொபைல் நம்பர் கண்டிப்பா போடணும். நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, அதே மொபைல் நம்பர் நீங்க போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ உங்க வீட்ல வேற யாரோட மொபைல் நம்பராவது நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பிளட் குரூப் அண்ட் தென் ரிலீஜியன், மதர் டங் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு பியூல இல்ல. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்போ கரெக்ட்டா பார்த்து பண்ணுங்க. அண்ட் தென் ஆர் யூ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதுக்குமே எஸ் ஆர் நோ குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் டீடைல்ஸ். இது வந்து இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த டீடைல் கிடையாது. நீங்க எங்க பொறந்திருப்பீங்க, உங்க நேட்டிவ் இருக்கும்ல, அதோட டீடைல் தான் மாத்தி ஃபில் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நீங்க கரண்டா எங்க இருக்கீங்கன்றது இன்னும் 2 செஷன் கழிச்சு இருக்கு. நீங்க எங்க பொறந்தீங்க, உங்களோட நேட்டிவோட டீடைல் தான் இது. ஸோ அதோட வில்லேஜ், டவுன் ஆர் சிட்டி டீடைல், அதோட கண்ட்ரி என்ன, எந்த ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நீங்க நேட்டிவோட இது வந்துட்டு இந்த இதுல ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே பேசிக் டீடைல்ஸ் தான். உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்காது. ஸோ நான் கொஞ்சம் குயிக்காக போகிறேன். உங்களுக்கு எதாவது புரியலன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்கள். தென் ஃபேமிலி டீடைல்ஸ். ஃபேமிலி டீடைல்ஸில் வந்துட்டு மதர்ஸ் நேம் அண்ட் ஃபாதர்ஸ் நேம் வந்து மேண்டட்டரி அண்ட் இது ஆல்ரெடி பாப்புலேட் ஆயிருக்கும். நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ அதில் இருக்க மாதிரியே ஆல்ரெடி பாப்புலேட் ஆயிருக்கும். அண்ட் தென் இதில் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் டீடைல்ஸ் அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ அம்மா வேலைக்கு போகிறாங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள், அப்பா வேலைக்கு போகிறாங்கன்னா அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ மேண்டட்டரியே இல்லை, உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ பட் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வேறு எதுவும் நமக்கு மேண்டட்டரியாக இல்லை. நெக்ஸ்ட் ஃபாதர் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே இங்கே பார்த்தோம்ல, இங்கேயுமே எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. ஆல்ரெடி அங்கே ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்ததே கூட இங்கே நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இது மேண்டட்டரி. அண்ட் தென் கம்பைன்டு ஃபேமிலி இன்கம், இது வந்து யாருமே வேலைக்கு போகலன்னா நாட் அப்ளிகபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ரேஞ்ச் 0 to 1 lakh 1 lakh to 2 lakh எந்த ரேஞ்ச்குள்ளே வருது, உங்கள் குடும்பத்தோட மொத்த சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது உங்களோட ரேஞ்ச்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பர்சனல் டீட்டெயில் பார்த்தோம், உங்களோட நேட்டிவ், அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அதர் கேட்டகிரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி சியூடிஎன்ல ஏதாவது கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ போட்டுருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதர் கேட்டகிரி ஆர் கோட்டா. இதில் வந்துட்டு நீங்கள் எந்த கேட்டகிரியாவது அப்ளிகபிள் இருந்தால் கரெக்டாக அதை ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் அது பேஸ்டாகி உங்களுக்கு கோட்டாலாம் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் PWD candidate or Kashmiri migrant, children or widows of armed force personnel, cultural activity quota. So and then இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி கோட்டாவில் என்னென்ன கேட்டகரி கொடுக்குறான்னு நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன். மீதி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் JNK ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கிள் சைல்ட் கேர்ள் கோட்டா, இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம். அந்த கோட்டாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் அஃபிடவிட் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதில் ஏதாவது கோட்டாவில் நீங்கள் வருவீங்கன்னா கண்டிப்பாக எஸ்ன்னு கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். எதுலையுமே நீங்கள் வரமாட்டீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கலாம். நான் சொன்னேன்ல, ஸோ சிஏஏல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு. எய்தர் மியூசிக், தியேட்டர், விஷுவல் கல்ச்சர், டான்ஸ், டிபேட்டிங், குவிஸ், லிட்டரரி, ஃபைன் ஆர்ட்ஸ், ஃபேஷன், அது எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் லிஸ்ட் அவுட் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் அதர்னு கொடுத்து அதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக டைம் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இட் ஆல் வில் பி யுவர் ஆட் ஆன். ஓகே, ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது இருந்தால் வேறு ஏதாவது ஸ்பெஷல் கோட்டா லொகேஷன் ஏதாவது இருக்கும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த ரிசர்வேஷன் டீட்டெயில் எல்லாமே கூட உங்கள் வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு சியூடிஎன்ல ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமா எனக்கு தெரியல, பட் தேர் இஸ் அ லோன். என்னோட நேம் அதோட நேம் நான் எக்ஸாக்டாக மறந்துட்டேன். பட் அந்த மாதிரி லோன்லாம் உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும்ல. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் உங்கள் இது கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பேரண்ட் ஆர் கார்டியன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுமே கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ ப்ரிஃபர் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ மேண்டட்டரி கிடையாது. உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஃபில் பண்ணலாம். ஸோ ஆல் கிளியர். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து உங்களோட நேட்டிவ் பர்த் பிளேஸோடது. ஆனால் இப்போ கேட்குறது ப்ரெசென்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அதுதான். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்க அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அல்ல அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, பின்கோட். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா பெர்மனண்ட் அட்ரஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மேலே இருக்க அட்ரஸ் தான் அதே அட்ரஸ்னால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கிளிக்கில் வந்துட்டு டிக் மார்க் வந்துச்சுன்னா நீங்கள் மேலே என்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே பாப்புலேட் ஆகிடும். திருப்பி என்டர் பண்ண தேவையில்லை. பட் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாக அதை என்டர் பண்ணிக்கோங்க.
அதர் கேட்டகரி கோட்டா இந்த மாரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். நீங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 2 ஸ்லைட்ஸ் முன்னாடி ஃபில் பண்ணியிருந்தோம்ல. பிடபிள்யூடி, சிங்கிள் கேர்ள் சைல்டு அந்த கேட்டகரி ஏதாவது வரணும். ஸோ அதோட ஒரு ப்ரிவ்யூ மாரி நான் எல்லாத்துக்குமே நாட் அப்ளிகபிள்னு குடுத்துருக்கேன். அதனால எனக்கு இப்படி வருது. நீங்க ஏதாவது செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட ப்ரிவ்யூ வரும். ஓகே. ஸோ கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க ப்ரொசீட் டூ நெக்ஸ்ட்ன்னு இந்த கிரீன் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லன்னா அப்டேட் டீட்டெயில்ஸ்ன்னு குடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. இன்னொரு அதர் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அதர் டீட்டெயில்ஸ் வந்து அதர் கேட்டகரி. இங்க அதர் டீட்டெயில்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா நீங்க அத குடுத்து என்ன மெடிக்கல் கண்டிஷன்னு மென்ஷன் பண்ணுங்க. இல்லன்னா வேணாம். அண்ட் டூ யூ ஹேவ் எ என்சிசி சர்டிஃபிகேட் ஏ, பி, சி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எஸ் குடுத்துட்டு அத மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் என்எஸ்எஸ் கேம்ப்ல ஏதாவது நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ஸ் நீங்க அதுக்காக சர்வீஸ் குடுத்துருக்கீங்க அந்த மாரி கேட்பாங்க. எஸ் குடுத்தீங்கன்னா அண்ட் தென் ஆர் யூ அ வார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி. ஸோ உங்க அம்மா ஒரு அப்பா யாராவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல ஒர்க் பண்றாங்கன்னா, அத செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்கும். அத ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அதோட டீட்டெயில்ஸ்ல. நெக்ஸ்ட் லாங்குவேஜ். இதுவுமே மேண்டட்டரி காலம் இல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா, அதில உங்களோட ப்ரொஃபிஷியன்சி எவ்வளோ? உங்களுக்கு படிக்க மட்டும் தெரியுமா? எழுத மட்டும் தெரியுமா? இல்ல பேச மட்டும் தெரியுமா? இல்ல 3மே தெரியும்னா 3த்தையும் டிக் பண்ணலாம். அதே மாரி ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க. இது எனக்கு இதெல்லாம் கேட்டிருக்கனால ஹிந்திலாம் மேண்டட்டரியா தெரியணுமா? அப்படிலாம் இல்ல. இந்த காலமே ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். பட் உங்களுக்கு தெரிஞ்சா எந்த லெவல்ல தெரியும்னு மென்ஷன் பண்ணுங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் ப்ளீஸ் டூ மென்ஷன் இட் ஹியர். ஸோ அது குடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, திருப்பி இதோட ப்ரிவ்யூ மாரி வரும். இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்த்த கொஸ்டின் எல்லாம் சேர்த்து என்ன சொல்றது? அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் லாங்குவேஜ். நான் எல்லாமே நோ, 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 நோ குடுத்துருக்கனால எனக்கு இந்த மாரி வருது. இதுவுமே டீட்டெயில்ஸ் ஒரு தடவ இப்பயே ப்ரிவ்யூ பண்ணிக்கங்க. நீங்க ஒரு ஒரு ஸ்டெப் முடிக்கிறப்பயே இந்த ப்ரிவ்யூவ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் மொத்த ப்ரொஃபைலும் சேர்த்து வரும். அப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு தேடுறதுக்கு பதிலா, இப்பவே கரெக்ட்டா இருக்கான்னு எல்லாமே பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா ப்ரொசீட் டூ நெக்ஸ்ட். ஓகே. ஆ. இப்ப வந்துட்டு அப்லோட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைன்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோகிராஃப் கேட்குறாங்க. ஃபோட்டோகிராஃப் ஜேபிஜே ஆர் ஜேபிஇஜேல தான் இருக்கணும். அண்ட் ஃபைல் சைஸ் வந்து 10 to 500 கேபி. ஈவன் நீங்க பிடிஎஃப் ஏதாவது மார்க் ஷீட்லாம் அப்ளை பண்றீங்கனாலும் 10 to 500 கேபி தான். ஸோ இது முன்னாடியே பார்த்து வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு செலக்ட் ஃபைல்ன்னு குடுத்துட்டு நான் அந்த பியூலயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்க செலக்ட் ஃபைல்ன்னு குடுத்து, ஸோ நெக்ஸ்ட் இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வரும்ப்பா. ஸ்டார்ட் அப்லோடுன்னு நீங்க குடுக்கணும். வெறும் செலக்ட் ஃபைல் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அது அப்லோட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மாரி இருக்கா, இந்த கிரீன் கலர்ல செலக்ட் ஃபைல்ன்னு இருக்கா, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு செலக்ட் பண்ற மாரி வரும். உங்களோட ஃபோல்டர்லருந்து. செலக்ட் பண்ணோனே அதோட நேம் வரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்லோடுன்னு நீங்க கிளிக் பண்ணா மட்டும் தான் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ ஸ்டார்ட் அப்லோடுன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தேன்னா, அந்த ஃபோட்டோ எனக்கு பாப்பப் ஆகும். ஸோ கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்பதான் நீங்க அத அப்லோட் பண்ணதா அர்த்தம். ஜஸ்ட் இந்த நேம் வந்தோனே விட்றாதீங்க. ஸோ இப்ப இது கிளியர்ன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு செலக்ட் ஃபைல் குடுத்துட்டு ஸ்டார்ட் அப்லோட் குடுக்கணும். அதே மாரி இது 4த்துக்குமே நீங்க வந்துட்டு குடுத்துக்கோங்க. என்ன என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட சிக்னேச்சர்லாம் கிளியரா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. தென் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் சியூடியோட ஸ்கோர் கார்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ. ஐ திங்க் இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே கேட்க மாட்டாங்க. மேபி நான் இடபிள்யூஎஸ்ன்னு செலக்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணனால வருதுன்னு நெனைக்கிறேன். அத பார்த்துக்கோங்க. தென் இது எல்லாமே நீங்க குடுத்துட்டீங்களா? குடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரிவ்யூன்னு குடுங்க. ப்ரிவ்யூல வந்து நீங்க எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு காமிக்கும். இந்த 4மே இப்ப நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்லோடட், 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 அப்லோடட். தென் சப்மிட் அண்ட் லாக். இதுதான் வந்துட்டு மெயின். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து என்னலாம் ஃபில் பண்ணோம்? உங்கள ப்ரொஃபைல் பத்தி தான் ஃபில் பண்ணியிருக்கோம். உங்கள பத்தின டீட்டெயில்ஸ் அண்ட் உங்க அப்பா, அம்மாவ பத்தி, அதர் கோட்டா டீட்டெயில்ஸ், அதர் கேட்டகரி டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சப்மிட் அண்ட் லாக்ன்னு இருக்கா? அந்த பட்டனுக்கு நீங்க போணும். அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபோட்டோ அப்லோட் பண்ண மிஸ் பண்ணியிருந்தா, இல்ல ஏதாவது முக்கியமான காலம் இது மிஸ் பண்ணியிருந்தா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு காட்டும். அப்படி எதுவுமே நீங்க குடுக்கலன்னா, இந்த மாரி உங்களுக்கு கேட்கும். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அண்ட் எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கா? பிகாஸ் இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நீங்க இந்த டீட்டெயில் எதுவுமே உங்களால மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால தான் கேட்குறேன். இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஹேவ் வெரிஃபைட் த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஃபார் கரெக்ட்னஸ். நோ மாடிஃபிகேஷன் வில் பி அலோவ்ட் ஆஃப்டர் திஸ் ஸ்டெப். ஸோ 1க்கு 3 தடவ கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்ட்டா பண்ணியிருந்தாலுமே ஏதோ ஒரு பயத்தில தப்பா பண்ண மாரி இருக்கும். பட் ஜஸ்ட் வெரிஃபை இட் ஒன்ஸ். எல்லாமே கிளியரா இருந்தா மட்டும் கிளிக் ஆன் கன்ஃபர்ம் அண்ட் லாக். ஓகே. ஸோ எல்லாமே கிளியரா இருந்தா கன்ஃபர்ம் அண்ட் லாக் பண்ணுங்க. தப்பா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு, திருப்பி போய் அத எடிட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்க எனக்கு இங்க வந்துட்டு இந்த கிரீன் கலர்ல ஒண்ணு இருக்கா? அந்த கிரீன் கலர் செக் பாக்ஸ போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கிரீன் கலரா மொத்தமாவே மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இத படிச்சு பார்த்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கிரீன் கலர் செக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு, இந்த மாரி கிரீன் கலர் மாறுனோனே கன்ஃபர்ம் அண்ட் லாக்ன்னு குடுத்துறலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோகிராம்
செலக்ஷன் ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது நீங்க கன்ஃபர்ம் அண்ட் லாக் குடுத்தோனே, இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இப்ப தான் நம்ம ப்ரோகிராம் பத்திலாம் அப்ளை பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோகிராம் லெவல் யூஜியா, பிஜியா அத வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். நம்ம பிஜிக்கு சாரி யூஜி, பிஜி கேட்க மாட்டாங்க. பிஜில ரெகுலரா, டிப்ளமோவா அந்த மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு பிஜி கோர்ஸ்ன்னு போட்டுருக்கலாம். பிஜி நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரோகிராம்னு இருக்கா, இங்க வந்துட்டு இப்ப சியூடிஎன்ல என்னென்ன ப்ரோகிராம் இருக்கு. சியூடிஎன் பத்தி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டோம். இங்க நம்ம பார்க்குறது அப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ சியூடிஎன்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன, ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் இந்த மாரி எல்லாமே ஒரு தனி வீடியோல இருக்கு. அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இல்ல நம்ம பிளேலிஸ்ட்லயே வந்துட்டு காலேஜ் டீட்டெயில்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோகிராம் லெவல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ப்ரோகிராம் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா நீங்க பார்க்கணும். இது எல்லாமே நீங்க சியூடிஎன் அஃபிஷியல் வெப்சைட்லயும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ல, அதுலயுமே இப்ப நான் மேத்ஸ் எடுக்கிறேன்னா எனக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்கா, நான் அந்த பேப்பர் கரெக்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கேனா, அது எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா செலக்ட் ப்ரோகிராம் இப்ப வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இங்க மாஸ்டர், போஸ்ட் கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் ப்ரோகிராம் லெவல்ல குடுத்திருக்க ட்ராப் டவுன்ல நான் எம்பிஏக்குன்னு போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா நீங்களும் ஆல்ரெடி எலிஜிபிலிட்டி பார்த்திருப்பீங்க. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு எலிஜிபிலிட்டி இன்னொரு தடவ குடுத்திருப்பாங்க. எலிஜிபிலிட்டி இஸ் ரொம்ப முக்கியம். ஓகே. உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாத ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மனி தான். ஓகே. ஸோ கரெக்ட்டா நம்மளே ஒரு அசம்ப்ஷன்ல இருக்கக்கூடாது. இப்ப நீங்க எம்பிஏ எடுக்கிறீங்கன்னா, குடுத்திருக்க அளவுக்கு அந்த என்னோட கேட்டகரிக்கு குடுத்திருக்க மினிமம் மார்க் என்கிட்ட இருக்கு. அண்ட் என்ன கோர்ஸ் அவங்க கேட்குறாங்க. இப்ப கொஸ்டின் பேப்பர் 12 அந்த நம்பர் தான் இதுக்கு அப்ளிகபிள்னா, அத நான் எடுத்திருக்கேனா, அது எல்லாமே நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் அப்ளை பண்ணணும். ஓகே. அண்ட் தென் எலிஜிபிலிட்டி இங்கேயுமே ஒரு தடவ குடுப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டடி சென்டர் ஆர் ஓயூ இருக்கா, இதுவுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆயிரும். கீழ ஒரே ஒரு ட்ராப் டவுன் தான் இருக்கும். நான் இங்க காமிக்கிறேன். ஸோ ப்ரோகிராம் லெவல் ப்ரோகிராம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டடி சென்டர்ல நீங்க ட்ராப் டவுன்ல போனீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டடி சென்டர் தான் வரும். ஓகே. ஸோ நீங்க இத வந்துட்டு எங்கேயுமே தேட வேணாம். நீங்க குடுத்திருக்க கோர்ஸ்க்கான ஸ்டடி சென்டர் அதுவே கீழ வந்துரும். அத ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். இப்ப எனக்கு வந்துட்டு நான் எம்பிஏ செலக்ட் பண்ணியிருக்கறனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க. SCBM ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மென்ட். ஸோ இந்த ஸ்டெப்பும் கிளியர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ ப்ரோகிராம் செலக்ஷன் இப்ப நம்ம பண்ணியிருக்கோம்ல, நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்னு காட்டும். ஸோ எம்பிஏ பண்ணியிருக்கேன். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் ஸ்கூல் நேம் அண்ட் இன்னும் நம்ம பே பண்ணல. ஸோ அந்த டீட்டெயில். இப்ப இந்த ஆரஞ்ச் கலர் நெக்ஸ்ட்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அதர் கேட்டகரி ஆர் கோட்டா வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணோம்ல, அதுதான் இங்க பாப்புலேட் ஆகுது. வேற எதுவும் நம்ம பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அகைன் அகாடமிக் டீடைல்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம். எலிஜிபிலிட்டி இல்லாம அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்களே அங்க பாப் அப் பண்றாங்க. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு திருப்பி உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்க கரெக்ட்டா இருக்கான்னு படிச்சு பார்த்து டிக் பண்றதுக்கு இங்க ஒரு ஆப்ஷன். ஸோ மேண்டட்டரியா குடுத்துருக்காங்க. இத இன்னொரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு, ஓகே இந்த கோர்ஸ்க்கு இந்த காலேஜ்ல நான் எலிஜிபிளா இருக்கேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இத கிளிக் பண்ணிட்டு ஃபர்தரா உங்களோட அகாடமிக் டீடைல்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி நெறைய இடத்துல குடுத்துருக்காங்க. பார்க்க மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் 10ஓட டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ற மாரி இருக்கும். எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூல்ல, எவ்ளோ மார்க், என்ன டிவிஷன் அண்ட் உங்களோட இன்ஸ்டிடியூஷன் நேம், என்ன போர்ட் லைக் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்னா அத மென்ஷன் பண்ணுவோம்ல. அண்ட் என்ன சப்ஜெக்ட் அண்ட் ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது வந்து பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. நீங்க சிஜிபிஏல இருந்தீங்கன்னா, அத பெர்சன்டேஜா மாத்தி நீங்க வந்துட்டு போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே கிளாஸ் 10ஓட டீடைல்ஸ். சிமிலரா நமக்கு கிளாஸ் 12ல என்ன சப்ஜெக்ட் அது எல்லாமே வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணணும். இது இல்லாம அடிஷனல் டீட்டெயிலா கிளாஸ் 12ல என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ் 12ல இருந்துச்சான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோன்னு குடுத்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. தென் ரோல் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அகைன். தென் நமக்கு வந்துட்டு ஃபைனலா கிராஜுவேஷன் அதாவது நீங்க யூஜி கோர்ஸ் முடிச்சிருப்பீங்கல்ல, அதோட டீட்டெயில். ஸோ இங்க குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க யூஜி முடிக்காட்டியுமே மேபி இன்னும் ரிசல்ட் வரல ஆர் அந்த மாரி இருந்துச்சுன்னா, பாஸ்ட் ஆர் அப்பியர்ட் அந்த மாரி ஆப்ஷன்ல இருக்கும். ஆல்ரெடி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா பாஸ் குடுத்துருக்கலாம். இல்லன்னா இன்னும் வரலன்னா அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் கிராஜுவேஷன் இயருமே சேம். நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா 2025 ஆர் என்ன இயரோ இல்லன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் இல்ல. அண்ட் எந்த சப்ஜெக்ட் காம்பினேஷன் என்ன சப்ஜெக்ட் காம்பினேஷன்ல நீங்க சூஸ் பண்ணீங்களோ அது. அண்ட் ஹானர்ஸ் இருக்குல்ல, இப்போ பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இருக்கும். ஸோ அத மாரி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ குடுத்துக்கோங்க. இல்ல நான் வெறும் டிகிரி தான் பண்ணேன்னா, நோ. அண்ட் அதோட இன்ஸ்டிடியூஷன் நேம், போர்ட் நேம், கோர்ஸ் நேம், டிவிஷன் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ஃபைனலா உங்களோட பெர்சன்டேஜ். ஓகே. ஸோ இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். எந்த டவுட்டும் இல்லன்னு நெனைக்கிறேன். அகாடமிக் டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இங்க 7 இருக்கு. ஆல்ரெடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ப்ரோகிராம் செலக்ட் பண்ணிட்டோம். பெர்சனல் டீட்டெயில் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். அகாடமிக் டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அதர் டீட்டெயில்ஸுமே நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணது தான். ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்து இப்ப ஐ மீன் அகாடமிக் டீட்டெயில்ஸ்ல நீங்க எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம், ஃபைனலா நெக்ஸ்ட் குடுத்தா இந்த மாரி ஒரு பேஜ் வரும். மேல நெறைய டீட்டெயில் இருக்கும். அதாவது உங்களுக்கு 10த், 12த்
காலேஜ். நான் அந்த கடைசி ஃபைனல் ஸ்டெப்ப மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, திருப்பி கரெக்ட்டா இருந்தா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி அதர் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம போன ப்ரொஃபைல்லயே ஃபில் பண்ணிட்டோம். அதுதான் இங்க திருப்பி பாப்புலேட் ஆகுது. நம்ம எதுவும் இப்ப ஃபில் பண்ற மாரி இருக்காது. ஸோ அத வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குடுத்தோனே இங்க நமக்கு சில ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அப்ப வந்து நம்ம ஃபோட்டோ, சைன், இன்கம் அண்ட் தென் ஸ்கோர் கார்ட் போட்டோமா, இங்க வந்துட்டு உங்களோட கிளாஸ் 10 ஓட சர்டிஃபிகேட், போத் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் இன் அ சிங்கிள் ஃபைல். இதுதான் ரொம்ப முக்கியம். 2 ஃபைல்லாம் நீங்க கிளிக் பண்ண முடியாது. கிளாஸ் 10ல குடுத்துருக்க மார்க் ஷீட்டும், டிசியும் சேர்த்து ஒரு சிங்கிள் ஃபைல் தான் பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ, எதுலயோ வந்துட்டு இந்த குடுத்துருக்க ரேஞ்ச்குள்ள. அதே மாரி நீங்க கிளாஸ் 1க்கும் பண்ணணும். அண்ட் தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு கிராஜுவேஷன் உங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு அதுவுமே மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் இன் அ சிங்கிள் பிடிஎஃப். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா, அதையுமே நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு எதுக்குன்னா ஆ. என்ன சொல்றது? இப்போ நான் எடுத்திருக்க கோர்ஸ்க்கு வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வித் அ மினிமம் ஆஃப் 2 இயர்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அண்ட் அலைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ரிஃபர். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கோர்ஸ் இது வந்துட்டு மாறலாம். ஓகே. ஸோ நீங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் ப்ரிவ்யூ குடுங்க. ப்ரிவ்யூ நீங்க ஃபைல்ஸ் எல்லாமே ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணல. ஐ மீன் ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணாம நான் ப்ரிவ்யூ குடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எரர் இருக்கு. நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணா மட்டும் தான் உங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும்னு காட்டும். ஸோ நீங்க எல்லாமே வந்துட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, ம். இந்த மாரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க எல்லாமே செலக்ட் பண்றோமா? செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவ்யூன்னு குடுத்ததுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, பிஜி அட்மிஷன் எந்த கோர்ஸ் இப்போ நம்ம சூஸ் பண்ணோம் அதோட டிபார்ட்மெண்ட் அண்ட் சைட்ல வந்துட்டு 2 பாக்ஸ் மாரி இருக்கும். ஒண்ணு உங்களோட கியூஆர் கோட் இருக்கும். நீங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ அப்ளை பண்ணீங்கல்ல, அதுவுமே பாப்புலேட் ஆகும். அத நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது உங்களோட ஃபோன் ஐ மீன் மானிட்டர்ல பாப்பப் ஆகும்போது டிஃப்ரெண்ட்டா இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல உங்களோட கியூஆர் ஸ்கேன் இருக்கும். தென் உங்களோட ஃபோட்டோ இங்க மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட சியூஇடி அப்ளிகேஷன்ல நீங்க என்னென்ன கோர்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்களோட ரோல் நம்பர் என்ன, உங்களோட டோட்டல் மார்க்ஸ் இதெல்லாம் நம்ம குடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே இங்க பாப்புலேட் ஆயிடும். ஓகே. ஸோ நீங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சியூஇடி நம்பர்ல வந்துட்டு நான் இந்த 2 பேப்பர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு ஹா அதோட ரோல் நம்பர் அண்ட் டோட்டல் மார்க்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆ பார்த்தீங்கன்னா, அதே மாரி நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டும். இந்த ப்ரிவ்யூல திருப்பி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னா, இங்க கீழ உங்க ஃபோட்டோ வரும். அத கிளிக் பண்ணிட்டு சப்மிட்ன்னு குடுக்கலாம். சப்மிட் குடுத்ததுக்கு அப்புறமா ஆ இந்த மாரி ஒரு பேஜ் திருப்பி வரும். அதுலயும் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன ப்ரோகிராம் அண்ட் எவ்ளோ அமௌண்ட் பே பண்ணணும் அண்ட் வெரிஃபை த பாக்ஸ் பை ஸோ உங்களுக்கு நெறைய சான்சஸ் குடுக்குறாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ வெரிஃபை பண்ண. இங்க வந்து மை நேம் இஸ் நான் என்ன குடுத்துருக்கனோ, இந்த டேஷ் எல்லாத்துலயும் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி ஒரு 7, 8 டீட்டெயில்ஸ் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் டிக், டிக், டிக்ன்னு போட்டுட்டே வாங்க. ஸோ இந்த மாரி எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டீங்கன்னா, கடைசில நீங்க எல்லாமே படிச்சு பார்த்துட்டீங்களா? நீங்க எந்த மிஸ் இன்ஃபர்மேஷனும் குடுக்கல. அந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்திருந்தா, தே வில் டேக் அ சிவியர் ஆக்ஷன் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கரெக்ட்டா இருந்தா, டிக் 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 குடுத்துட்டு ஃபைனலா நம்ம பேமெண்ட் கேட்வே குடுத்துரலாம். ஸோ இதுவரைக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இந்த பேஜ்ல வந்துட்டு இங்க உங்களோட ஆர்டர் நம்பர் என்னன்னு வரும் அண்ட் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றோமோ வரும். ஸோ 250 நான் குடுத்துருக்க கேட்டகரிக்கு வருது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இருக்கோ அதில நீங்க பே பண்ணிக்கலாம். யுபிஐ இருந்தா யுபிஐ, நெஃப்ட், கார்ட் நம்பர் அது எல்லாமே போட்டு பே பண்ணீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி உங்களுக்கு மெயில் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் ஆனீங்களா இல்லையா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சியூடியின் வெப்சைட்ல நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ளிகேஷன் ப்ராசஸ். இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லயும் நான் குரூப்பும் வச்சிருக்கேன் அண்ட் சாட் இருக்கு. ஸோ நீங்க அதுல போயிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கேட்கிறப்ப வேற யாருக்காவது தெரிஞ்சா கூட ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். இது இல்லாம வேற ஏதாவது காலேஜ் பத்தி ஆர் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் லெட் மீ நோ. பை பை. சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ.